அவளுக்கு என்ன மீனிங்னா ஃபைண்டிங் த வேல்யூ என்னது எக்ஸ் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிளியர்? யூசிங் ஃபேக்டர்ஸ் தியரம், அது மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்மள ஒரு வேல்யூ கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா ஈக்குவேட் பண்ணும் முதல்ல. ஓகேவா? அதாவது ஏதாவது வந்து ஐடென்டிக்கலா இருக்கான்னு அதை ப்ரூவ் பண்ற மாதிரி பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும் வேல்யூ 4 4 4 4 4 4 4 4 4. அதுக்கு முன்னாடி இது வந்து டெட்டர்மென்ட் ஏன்னு எடுத்துக்கணும். இந்த வேல்யூவை நான் இந்த கொஸ்டினே டெட்டர்மென்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதை ஈக்குவேட் பண்ணா டெட்டர்மென்ட் ஏ வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே காமனா இருந்தாலே என்ன ஆகும், சின்ஸ் R1 R2 R3 எல்லாமே ஐடென்டிக்கல் அப்படி இருந்தாலே 0ன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இங்க வந்து பாருங்க ஃபார்முலா சொல்லிக்கல, எக்ஸ் மைனஸ் 0 பவர் n minus 1 is a therefore is a factor of determinant A. Clear? x minus 0 பவர் n minus 1 போது x பவர் n இங்க வந்து n equal toன்றது 3 வேல்யூ வந்து ஐடென்டிக்கலா இருக்கு. அப்போ n equal to 3. அப்போ இங்க 3 minus 1 is a factor of determinant A. x பவர் என்னவாகும் 2 ஆயிடும், 3ல 1 போச்சுன்னா is a factor of determinant A. Clear? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம இப்போ நம்ம இது வந்து கண்டுபிடிச்சாச்சு, is a factor of determinant A கண்டுபிடிச்சாச்சு. லெட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், லெட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க determinant A இருக்கு. determinant A வேல்யூ என்ன சொல்லிருக்கேன், 4 minus x 4 plus x 4 plus x இருக்கு. இங்க 4 minus x 4 plus x 4 minus x 4 plus x திருப்பியும் 4 plus x 4 plus x 4 minus x இந்த வேல்யூ இருக்கா. இதுல நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் C1 C2 அடுத்தது எதா பண்ணணும்ல. அப்போ let C1 C1 plus C2 plus C3 இதாவது C1 ஓட இதையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணலாமா? 4 plus 4 8 8 ஓட இன்னும் ஒரு 4 C1 C2 இருக்குல்ல, அப்போ 12 இந்த பிளஸ் எக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். இங்க பாருங்க ரஃப் காலத்துல கூட நான் போட்டு காமிக்கிறேன். 4 minus x C1 C2 என்னது பிளஸ் 4 plus x C3 என்னது பிளஸ் 4 plus x. இப்போ இந்த 4 4ல ஆட் பண்ணா 12 ஆயிடுது. இங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுது. அப்போ ஒரு எக்ஸ் தான், அந்த வேல்யூ தான் நான் இங்க போடுறேன். ஓகேவா? 12 plus x. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 12 plus x 12 plus x. இங்க நெக்ஸ்ட் நம்ம C2 எதுவுமே பண்ணல. அப்போ 4 plus x தான் வரும், 4 minus x தான் வரும், 4 plus x. C3 எதுவும் பண்ணல, நம்ம அதே கொஸ்டின் அப்படியே எழுத வேண்டாம். கிளியர்? இப்போ நீங்க வந்து ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி பண்ணா let x equal to minus 12 கொடுப்போம். put x equal to minus 12 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், நம்மளுக்கு ஆன்சரு என்ன கிடைக்கும், 0 determinant A வேல்யூ என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். இங்க -8 16 -8 x equal to -12 சப்ஸ்டியூட் பண்ணுவா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? -8 16 இருக்கும். அப்போ இப்போ என்ன பாருங்க, 8 16 நம்மளுக்கு டெட்டர்மைன்ல ஏதாவது ஒரு ரோவோ காலம் ஃபுல்லாவே 0 வந்தா டெஃபினட்டா அது therefore என்ன ஆகும், determinant A வேல்யூ 0 ஆயிடும். ஓகேவா? இப்போ determinant A வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம டிகிரி. ஓகேவா? இப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம 0 வச்சு அந்த வேல்யூவே 0 கண்டுபிடிச்சிரும். டிகிரி ஆஃப் ஃபேக்டர், டிகிரி ஆஃப் determinant A கூட எதுக்குங்க, ஈக்குவல் டு டயகனல்ஸ் பார்க்கும்போது 4 plus x 4 plus x இருக்குல்ல, அப்போ எல்லாத்துலயும் பவர் வந்தா ஆட் பண்ணா 3. அப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் உடையது பார்க்கணும். ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன கண்டுபிடிச்சிக்கோ, நம்ம எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிக்குமா, எக்ஸ் பிளஸ் 12 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ரஃப் காலத்தை போட்டுக்காரு. அப்ப இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. 2 plus 1 3 ஆயிடுது.
அப்ப டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? டெட்டர்மைன் ஏக்கு வந்து டயகனல்ஸ் கொஸ்டின்ல பாருங்க, டயகனல்ஸ் இருக்கா? இதுக்கு பவர் 1, இங்க பவர் 1, இங்க பவர் 1, இங்க பவர் 1 போட்டோம்னா டயகனல்ஸ் மட்டும் தான் நான் நிறைய வாட்டி போட்டிருக்கோம். பவர் 1 பண்ணா 3. அதுதான் இந்த சம்ல நான் 3 போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபேக்டர்ஸ்க்கு இதுதான். இங்க 2, இங்க 1, 2 + 1 3. கிளியர்? நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம். ஆனா சிம்பிளா நான் டைரக்டா எழுதுறேன். 3 - 3 = m = 0. டிஃபரன்ஸ் m = 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன எடுத்துக்கணும்? ரிமைனிங் ஃபேக்டர் k எடுத்துக்கணும். ரிமைனிங் ஃபேக்டர் = என்னவாகும்? k எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க சால்வ் த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்ல, அது கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். நம்ம வெறும் ஃபைண்ட் அவுட் தி x வேல்யூ மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஏன்னா டெட்டர்மைன் a = 0ன்றது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? டெட்டர்மைன் a = k இன்ட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் x² x + 12 இருக்கா? இப்போ டெட்டர்மைன் a வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 0 = k இன்ட்டு x² x + 12 இருக்கா? இது எந்த சைடு x² x + 12 = 0. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? k வேல்யூ 0 ஆயிடும். அப்போ அது போயிடுது. அப்போ x² x + 12 = 0. x² = 0. இதுக்கு போயிடுது. x + 12 = 0. x = 0, 0 வந்துருமா? ஓகேவா? x = இது -12 ஆயிடும். therefore x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 0, 0, -12. நம்ம இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? x வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். நம்ம x² எல்லாம் கண்டுபிடிக்க k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இங்க சால்வ் தான் கொடுத்துருக்காங்க. டெட்டர்மைன் = 0 அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம x வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.